நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா சற்று முன் வெளியான அறிவிப்பு தான். அதாவது ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 5000 நிவாரணம் அப்படின்னு சொல்லிட்டு புதுச்சேரி அரசு பார்த்திங்கன்னா அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ அதை பற்றின தகவலை தான் பார்க்க போகிறோம். அண்ட் இப்போ தான் நம்ம சேனலை தடவையாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை தட்டிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா மழை வெள்ளம் காரணமாக புதுச்சேரி மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் புதுச்சேரியில் உள்ள அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் ரூபாய் 5000 நிவாரணமாக வழங்கப்படும் என முதல்வர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். புதுச்சேரியில் கடந்த 30 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு மழை பெய்திருக்கிறது என்று இதனால் கடுமையான பாதிப்புகள் ஏற்படுகின்றன எனவும் கூறிய அவர் மீட்பு பணிகள் துரிதமாக நடைபெற்று வருவதாக தெரிவித்துள்ளார். அதே நேரம் வெள்ளம் இழப்பீடாக அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் ரூபாய் 5000 வழங்கப்படும் என்று பயிர்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் ஏக்கருக்கு ரூபாய் 30,000 நிவாரணமாக வழங்கப்படும் என்று கூறியுள்ளார். அதாவது கால்நடைகளை பொறுத்தவரை மாடு உயிரிழந்திருந்தால் ரூபாய் 40,000, இளங்கன்று உயிரிழந்திருந்தால் ரூபாய் 30,000 வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். உயிரிழப்புகளை பொறுத்தவரை 4 பேர் கொண்ட குடும்பத்தில் உயிரிழப்பு ஏற்பட்டிருந்தால் அக்குடும்பத்திற்கு ரூபாய் 5 லட்சம் வழங்கப்படும் என்று, மழையால் சேதமடைந்த குடிசை வீடுகளுக்கு ரூபாய் 20,000, மற்ற வீடுகளுக்கு ரூபாய் 10,000, படகு சேதமடைந்திருந்தால் ரூபாய் 10,000 வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறார். மழையின் தீவிரம் வங்கக்கடலில் உருவாகியிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெற்று நேற்று அதிகாலை புதுச்சேரிக்கும் மாமல்லபுரத்திற்கும் இடையே கரையை கடந்தது. புயல் காரணமாக வட தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் கனமழை கொட்டி தீர்த்தது. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்டங்களை காட்டிலும் வட உள் மாவட்டங்களுக்கான கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, கடலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் மிக மிக அதிக கனமழையில் கொட்டி தீர்த்தது. போக்குவரத்து துண்டிப்பு, அதாவது மழை காரணமாக புதுச்சேரி சென்னை இடையே போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. பெரிய காணாங்குப்பம் பகுதியில் தேங்கியுள்ள மழைநீர் இன்னும் வடியாததால் புதுச்சேரியிலிருந்து சென்னைக்கும் சென்னையிலிருந்து புதுச்சேரிக்கும் மக்கள் செல்ல முடியாமல் தவித்து வருகின்றனர். இதேபோல விழுப்புரம் மாவட்டத்தில் அரசூர் எனும் பகுதியில் தேங்கியுள்ள மழைநீர் காரணமாக திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டிருக்கிறது. சாலை போக்குவரத்து மட்டுமல்லது ரயில் போக்குவரத்தும் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. தென் மாவட்டங்களில் இருந்து விழுப்புரம் வழியாக சென்னை எழும்பூருக்கு வரும் ரயில்கள் காட்பாடி, ராணிப்பேட்டை வழியாக திருப்பி விடப்படுகின்றன. அதாவது முதல்வர் ஆய்வு செய்துள்ளது. அதாவது வெள்ளம் பாதித்த பகுதிகளில் புதுவை முதல்வர் ரங்கசாமி ஆய்வு மேற்கொண்டார். இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் குறிப்பிட்ட நிவாரண உதவியை அறிவித்துள்ளார். மழை குறித்து பேசிய அவர் கடந்த 30 ஆண்டுகளில் இதற்கு முன்னர் இதுபோன்ற மழை புதுச்சேரி மக்கள் பார்த்ததே இல்லை என்று கூறியுள்ளார். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். உடனுக்குடன் நம்மளுடைய அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.